வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுதான் நம்ம நருட்டோ சீரீஸில் மொத்தமாக 6 path of pain இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி 6 path of painக்கும் உங்களுக்கு பேர் தெரியுமா? ஸோ இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர் என்னன்னு தெரியவே தெரியாது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நருட்டோ சீரீஸில் பெஸ்ட்டாக இருக்குன்னா பெயினாக இருக்கதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த பெயினாக இருக்கல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 6 path of pain காமிச்சிருப்பாங்க. மொத்தம் 6 பெயினுக்குமே என்னென்ன உண்மையான பேருன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு போயிடுங்க. இதில் வேறு நான் நேம் மட்டும் தான் சொல்ல போகிறேன். எபிலிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு செப்பரேட் வீடியோவாக ஒன்று போட பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்து இந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன், பவரை தனியாக சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அதோட அந்த வீடியோவை பற்றி பேசவே இல்லை. கண்டென்ட் தேடிட்டு உட்காரும் போது தான் எனக்கு இந்த கண்டென்ட் தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் 6 pathஸோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அண்ட் வீக்னஸும் கூட. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. வீடியோக்கு புதுசாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ வாங்க நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். சிக்ஸ்த் பேஸ்ல பார்க்க போது நரகா பேத். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் கிங் ஆஃப். இதோட எபிலிட்டின்னு பார்த்தோம்னா கிங் ஆஃப் எல்ல சமன் பண்ண முடியும். அதே மாதிரி கூட இருக்க டீம்மேட்ஸை ரிவைவ் பண்ண முடியும். ரிவைவ்னா வேற ஒன்றும் இல்லை, செத்தா மறுபடியும் கொண்டு வர முடியும். ஸ்ட்ரென்த்னு பார்த்தோன்னா அதை சொன்னல ரிவைவ் பண்றது இதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இந்த பேத்தால மீதி உள்ள பேட்ஸ் எல்லாரையும் ரொம்ப நேரம் உயிரோட இருக்க வைக்க முடியும். அதனாலவே இதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. இதோட வீக்னஸ்னு பார்த்தோம்னா டைரக்ட் காம்பேக்ட்க்கு செட் ஆகாது. 5th பிளேஸ்ல பார்க்க போறது பிரதாப் பேக். இன்னொரு பேர் இருக்கு, அதெல்லாம் சக்ரா அப்சர்வர். எபிலிட்டின்னு பார்த்தோம்னா ஆல் நிஞ்சிட்ஸ் அட்டாக்ஸையும் இதால அப்சர்வ் பண்ண முடியும். அதே மாதிரி இதால எனிமியோட சக்ராஸ் எல்லாத்தையும் ட்ரைன் பண்ண முடியும். ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா டிஃபென்சிவ் டேங்காவும் இது வேலை செய்யும். அதே மாதிரி ஜுட்சு யூஸ் பண்ற எல்லாருக்குமே ஒரு பர்ஃபெக்ட்டான கவுண்டர் தரும். வீக்னஸ்னு பார்த்தோம்னா இதுக்கு வீக்னஸே ஒரு தாய் ஜுட்சு. அதனால பிசிக்கல் தாய் ஜுட்சு அட்டாக்ஸ் சமாளிக்க முடியாது. ஏன்னா நிஞ்சிட்ஸ்னா ஜுட்சு சக்ரா இதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அது அவ்வளவு சீக்கிரம் ட்ரைன் பண்ண முடியும். தாய் ஜுட்சு ஒரு பிசிக்கல் ஜுட்சுனால அதனால தாய் ஜுட்சு யூஸ் கூட இது அவ்வளவு வேலை செய்யாது. 4th பிளேஸ்ல பார்க்க போறது அனிமல் பேத். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதான் சமனர். எபிலிட்டின்னு பார்த்தோம்னா பெரிய பெரிய கிரியேச்சர் லைக் டாக்ஸ், பேர்ட்ஸ் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். நருட்டோ சீரிஸ்ல பார்த்திருக்கலாம். அந்த பெயின் விசஸ் நருட்டோ ஃபைட் வரதுக்கு முன்னாடி ஒரு ஏகப்பட்ட கிரியேச்சரை சமன் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா இந்த கிரியேச்சரை சமன் பண்ற நேரத்துல அவ்வளவு சீக்கிரம் அதை ட்ராக் பண்ண முடியாது. அதனாலவே இதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இது இருக்கு. வீக்னஸ்னு பார்த்தோம்னா இதோட மொத்த பவருமே அந்த சம்மன்ஸை பொறுத்து தான் இருக்கு. ஒன்ஸ் இந்த சம்மன்ஸ்ல இறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இது ஒரு வேஸ்டான பேத் தான் சொல்லி ஆகணும். சோ இதுதான் இதோட பெரிய வீக்னஸ். 3rd பிளேஸ்ல பார்க்க போறது ஹியூமன் பேத். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதான் சோல் எக்ஸ்ட்ராக்ஷன். எபிலிட்டின்னு பார்த்தோம்னா இதால மைண்ட்ஸை ரீட் பண்ண முடியும். அண்ட் ஷினோபியோட சோல்ஸை ஈஸியா எடுக்க முடியும். ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா ஒன் டச் கில். இதுதான் இதோட பெரிய ஸ்ட்ரென்த். வீக்னஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இது டைரக்ட் காம்பேக்ட்ல ஒரு வேஸ்டான பேத்தா தான் இருக்கும். 2nd பிளேஸ்ல பார்க்க போறது அசுரா பேத். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் வெப்பனைஸ்ட் சைபர். எபிலிட்டின்னு பார்த்தோம்னா மெக்கானிக் பாடி இருக்கும், லேசர்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆர்ம்ஸ் கூட இருக்கும். இதுக்கு எபிலிட்டியா பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா மேசிவ் டிஸ்ட்ராக்ஷன் பவர் இருக்கும். இதுக்கு க்ளோஸ்ல இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணா லாங் ரேஞ்சுக்கும் இது கரெக்ட்டா ஃபிட் ஆகும். வீக்னஸ்னு பார்த்தோம்னா இது பியூர்லி பிசிக்கல் அட்டாக்ஸ் மட்டும் தான் பண்ணும். மத்த பேட்ஸ் மாதிரி ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் இல்ல, இது மட்டும் தான். இதுதான் இதோட வீக்னஸா சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் பேஸ்ல பார்க்க போறது தேவா பேத், அதாவது தெண்டோ. இது ஒரு லீடர் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பேத்தும் கூட. எபிலிட்டின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஓவர் கிராவிட்டி, அதான் பார்த்திருக்கலாம் ஆல்மைட்டி. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் இன்ட்ரா டென்சே. அதே மாதிரி இன்னொரு எபிலிட்டி தான் பான்சோ டென். இதால புல் பண்ண முடியும் எனிமீஸை. அதே மாதிரி இன்னொரு எபிலிட்டி இருக்கு, அதுதான் சின் பேக் டு டென்சே. இதால மினி பிளானட்ஸை கிரியேட் பண்ண முடியும். இதோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா மோஸ்ட் பவர்ஃபுல் அஃபென்சிவ் டிஃபென்சிவ் எபிலிட்டிலாம் இதுகிட்ட இருக்கு. இதனால பெரிய வில்லேஜே டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பேத் தான் இந்த தேவா பேத். வீக்னஸ்னு பார்த்தோம்னா 5 செகண்ட்ஸ் கூல் டவுன் இருக்கும் எல்லா பவரும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம். 5 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். இதை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அக்செப்ட் நருட்டோ தவிர்த்து. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கோம், நன்றி. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. வீடியோக்கு புதுசாக தான் மறக்காம லைக் பண்ணிட்டு போயிடுங்க. அதே மாதிரி பெயினாக இருக்கு எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. வேற என்ன கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 லைக் ஆச்சு தேவைப்படுது. இதில் சில பேர் நான் தப்பா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக், அது எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. காரணம் உங்களுக்கே தெரியும், வார்த்தைலாம் ரொம்ப சீக்கிரம் நுழையாது. அதனாலவே சில பேர் நான் தப்பா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத நான் சில பேர் தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ பாய் கைஸ், டேக் கேர்.